ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பராக ஒரு மஷ்ரூம் பிரியாணியும் அதுக்கு மேட்சாக ஒரு முட்டை தொக்கும் பண்ண போகிறோம். இது மஷ்ரூம் பிரியாணி ஹோட்டலில் சங்கீதா பவனில் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். இந்த டேஸ்ட்லேயே தான் இருந்தது. நான் அதே டேஸ்ட்டில் ட்ரை பண்ணேன், பர்ஃபெக்டாக வந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். வாங்க இந்த மஷ்ரூம் பிரியாணியை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம், அடுத்து முட்டை தொக்கு பண்ணலாம். மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு மஷ்ரூமை நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினதும் நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் உப்புக்கல் போட்டு ஊற வச்ச தண்ணியில் கொஞ்சம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா துணியில் தொடச்சி எடுத்துருங்க. தண்ணியோடய வச்சுட்டு கட் பண்ணாதீங்க, ஒரு மாதிரி நசுன்னு இருக்கும். அதனால் தொடச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலை முடிஞ்சது. அடுத்து வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நான் 1/2 கிலோ பாசுமதி அரிசியை ஒரு 3 தண்ணியில் கழுவிட்டு நான் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். பாசுமதி அரிசி எப்போவுமே பிரியாணிக்கு 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஊறினா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே ஊற விடாதீங்க. அதுக்கு மேலே இருந்ததுன்னா வடித்து எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் ஒரு தவாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கிறேன். பட்டர் சேர்த்து நம்ம வெட்டி வச்சுருந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்து வச்சுட்டு அதே தவாவில் நான் ஒரு 200 ml எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதில் ஒரு 200 கிராம் பல்லாரி வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நம்ம நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்க போகிறோம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பாக இருக்கணும். அந்தளவுக்கு ஒரு 90-95% பொரித்து எடுத்துருங்க. அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வெங்காயம் பொரித்த எண்ணெயை நான் தவாவில் சேர்த்துட்டேன். பிரியாணி செய்கிற சட்டியில் சேர்த்துட்டேன். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ, ஒரே ஒரு சாதிபத்திரி, ஒரு இஞ்சி பட்டை, ஒரு 7-8 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 2 கல்பாசி இவ்வளோ சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு புதினா இலை ஒரு 1/2 கை சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய். இந்த புதினா இலையும் அந்த ஹோல் கரம் மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 200 கிராம் பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1/2 கிலோ பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதனால் 200 கிராம் பல்லாரி வெங்காயம் போதும். வெங்காயம் இது ரொம்ப வதங்க அவசியம் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பாதி 50% வதங்கினா போதும். ஏன்னா பொரிச்ச வெங்காயம் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அது வதங்கினதும் நான் தக்காளி ஒரு 150 தக்காளி சேர்த்துருக்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிய வதங்க விட்டுறேன். இதில் இங்கே பாருங்கள், தக்காளி ஒரு 80% வதங்கியிருக்குது. இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் மல்லித்தூள், கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 4 விரலில் எடுத்தால் வர்ற மாதிரி மல்லித்தலை சேர்த்துருக்குறேன். நம்ம பொரிச்ச வெங்காயத்தில் நான் பாதி வெங்காயத்தை சேர்த்துருக்குறேன், பாதியை நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். எப்போவுமே நீங்கள் எந்த கிரேவி பண்ணாலும் சரி, பிரியாணி பண்ணாலும் சரி, மசாலா போட்டதும் நல்லா வதக்கணும், வெங்காயமும் நல்லா வதக்கிருக்கணும். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ரெசிபி பர்ஃபெக்டாக வர்றதுக்கு. இப்போ நான் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நாம் வதக்கி வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். மஷ்ரூமை நீங்கள் வதக்கி சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹோட்டலில் நீங்கள் சரவணா பவன், சங்கீதா பவன்லாம் நம்ம சாப்பிடும்போது ஒரு மஷ்ரூம் பிரியாணி கொடுப்பாங்க. அந்த டேஸ்ட் வேணால் நீங்கள் மஷ்ரூமை வதக்கி தான் சேர்க்கணும். அதுவும் பட்டரில் வதக்கி சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் வரும். ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நான் 100 ml தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். பிரியாணியில் தயிர் சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா வதக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் விடணும். இங்கே பாருங்கள், நாம் போட்டிருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் சேர்க்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருந்தேன். அதை நான் உங்களுக்கு சொல்லலை. 1 டேபிள் ஸ்பூன் நெய் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும் மஷ்ரூம் பிரியாணி. இதில் தான் நான் அரிசி அளந்து எடுத்துருந்தேன். இதுக்கே நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி, அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாசுமதி அரிசி நம்ம ஊற வச்சுருக்குறோம். அதனால் 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு புளிப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு சேருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலகலன்னு கொதிக்க விடுங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் அரிசியை சேருங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியை வடிகட்டி எடுத்து சேர்த்தாச்சு. இந்த அரிசி தண்ணி நல்லா உள்ளே எடுத்து அரிசி மேலே வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம். பிரியாணி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதுக்கு முன்னே செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா பிரியாணி வீட்டில் செய்கிற பிரியாணி மட்டும்தான் ருசியாக இருக்கும் நான் சொல்லுவேன். எந்த சமையலுமே நீங்கள் வீட்டில் செய்கிறது தான் ருசியாக இருக்கும், ஹோட்டலில் செய்கிறது ருசியாகவே இருக்காது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் தான் சமைப்பீங்க. எப்போது உங்களுக்கு உடம்பு முடியலை அப்படின்னா நீங்கள் ஹோட்டலில் வாங்கிக்கலாம்.
மற்றபடி உங்களுக்கு சாப்பாடு ருசியாக ஹோட்டலில் கிடைக்கும் அப்படி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சமைக்க தெரியலன்னு தான் அர்த்தம். இப்போ அரிசி மேலே எழும்பி வந்துருச்சு. நம்ம மூடி போட்டுட்டு ஃப்ளேமை வந்து நம்ம வந்து லோவுக்கு மாற்றிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 13 நிமிஷம் நான் சின்ன பேனர் இருக்க அடுப்பில் விடுறேன். நான் பெரிய பேனரில் போட்டிங்க அப்படின்னா வந்து 1/2 கிலோ அரிசி தான், உங்களுக்கு தீஞ்சு போயிடும். சின்ன பேனர் இருக்க அடுப்பில் வந்து நீங்கள் வந்து 13 நிமிஷம் இல்லை 12 நிமிஷம் விட வேண்டியது இருக்கும் லோ ஃப்ளேமில். இங்கே பாருங்கள், 13 நிமிஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக பக்குவமாக வந்திருக்குது. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு, அதாவது மேலே இருக்க அரிசி கீழேயும் கீழே இருக்க அரிசி மேலேயும் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திரும்பவும் மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் இருக்க கொஞ்சம் ஈரமும் போயிடும், நல்ல உதிரியாக வரும் எந்த பிரியாணினாலும். ஏன்னா மேலே இருக்க அரிசி நல்லா வெந்திருக்கும், கீழே இருக்க அரிசி சில டைம் கொஞ்சம் நடுவில் வேகாமல், அதாவது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி புரட்டி போட்டு நீங்கள் வந்து திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணும்போது சூப்பராக வரும். நான் மூடுறதுக்கு முன்னே கொஞ்சமாக அந்த பொரிச்ச வெங்காயத்தை மேலே போட்டுக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவிக்கிறேன், கொஞ்சம் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதை வந்து நம்ம மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுருவோம். 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், சூப்பராக நல்ல பொலன்னு உதிரியான நல்ல பட்டர் நெய் மணத்தோட மஷ்ரூம் பிரியாணி வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதில் நீங்கள் ஒன்று நீங்கள் கவனிக்கணும், நான் எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிசுப்போடு இருக்கும். நம்ம அடுத்து வந்து முட்டை மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துருக்குறேன். இது பொரியட்டும். ஒரு 3 பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு 300 பல்லாரி வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ரொம்ப நீளமாக கட் பண்ணல, கொஞ்சம் ரஃபாகவும் சாப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக பொரிஞ்சு வரும். இதை வந்து ஒரு பாதி 50% 60% வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 150 கிராம் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி பழத்துக்கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சும், இதுக்கு தேவையான உப்பு, இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். பிந்தி உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. இந்த தக்காளி நல்லா மசியணும். இல்லை நீங்கள் வந்து தக்காளியை அரைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு, முட்டை கிரேவிக்கு எப்போவுமே தக்காளியை அரைச்சி சேர்க்குறது நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் தானாக வதங்கிரும்னு சொல்லி மூடி வச்சுட்டு போகாதீங்க. இடையே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு பக்கமாக தேஞ்சு போகாமல் எல்லாம் ஈவனாக உங்களுக்கு நல்லா வதங்கி வரும். இங்கே பாருங்கள், எனக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதே நேரத்தில் வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நம்ம இப்போ மசாலா என்னெல்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அது கூட ஒரு 4 விரலில் எடுத்தால் வர்ற மாதிரி ஒரு மல்லி இலை சேர்த்துருக்குறேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். நம்ம பொரித்து வச்ச வெங்காயத்தில் ஒரு 50 கிராம் பொரிச்ச வெங்காயம்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு வெங்காயத்தை நான் வந்து இதில் சேர்த்துருக்குறேன். ஏன்னா பிரியாணிக்கு பொரிச்சோம்ல அதில் வெங்காயம் இருந்தது, அதில் நான் இதை சேர்த்துருக்குறேன். இந்த தனியாக இந்த கிரேவி செய்யும்போது நீங்கள் மெனக்கட்டுன்னு பொரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்னா வந்து வெங்காயத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் வதங்க விட்டுருங்க. நான் வந்து ஒரு 50-60% வதங்க விட்டுருந்தேன்னா அதுக்கு பதிலாக ஒரு 80-90% வதங்க விட்டுருங்க. நம்ம பொரிச்ச வெங்காயம் சேர்க்குறதுனால நான் ஒரு 50-60% தான் வெங்காயம் நான் இதில் வதக்கியிருந்தேன். இப்போ மசாலா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமும் எந்த கிரேவியாக இருந்தாலும் நீங்கள் நல்லா வதக்கணும். அப்படின்னா தான் வந்து பச்சை வாசனை இருக்காது. இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தான் வேக விட்டு கொதிக்க விட்டு எடுத்தாலும் அதில் ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும். இதை நான் இப்போ வந்து தவாவில் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வரைக்கும் நீங்கள் வந்து குக்கரில் செஞ்சு இதை ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் திறந்து நீங்கள் வந்து முட்டையை சேர்த்திங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும் முட்டை தொக்கு. நான் வந்து இன்றைக்கு தவாவில் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா தண்ணி கம்மியாக ஊற்றணும். நான் தவாவில் பண்ணுறதுனால 300 ml தண்ணி சேர்த்துருக்குறேன். அப்படின்னா தான் உங்களுக்கு முட்டையில் நல்லா பிடிச்சி பொறுமையாக நின்று வந்து அந்த மசாலா நல்லா பிடிக்கும். குக்கரில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 150 ml தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டை வேக வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 9 முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 9 முட்டைக்கு ஏற்ற மசாலா தான் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லா முட்டையும் அதனுடைய எல்லோ கரு மேலே இருக்கிற மாதிரியும் ஒயிட்டு கீழே இருக்கிற மாதிரியும் கட் பண்ணி நான் வந்து தவாவில் வரிசையாக அடிக்கிட்டேன். இப்படியே நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் விட போகிறேன், ஹை ஃப்ளேம்லலாம் கிடையாது. லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்ல பொறுமையாக நின்று அந்த முட்டைக்குள்ள மசாலா இறங்கட்டும். 7 நிமிஷம் கழிச்சிங்க பாருங்கள், கிரேவி சூப்பரான சுண்டி வந்துருச்சு. இனிமேல் நம்ம இப்படியே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், சுற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்னும் வந்து மசாலாவை முட்டை இழுக்கும், கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து பரிமாறுறதுக்கு சூப்பராக இருக்கும்.
ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் அதை புரட்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிறகு முட்டை வந்து உங்களுக்கு நஞ்சு பிஞ்சு போயிடும். அதனால் இப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சதுமே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நான் எடுத்து வச்சாச்சு. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், கிரேவி இப்படி தான் இருந்தது. இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கும் இந்த முட்டை தொக்குக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மஷ்ரூம் பிரியாணிக்கு முட்டை தொக்கு தான் கிடையாது, காடை தொக்கு பண்ணலாம், சிக்கன் தொக்கு பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்கும். நீங்கள் வெஜ் பிரியாணியுமே இதே மாதிரியே நீங்கள் பண்ணலாம். வெங்காயம்லாம் பொரிச்சு போட்டு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.